ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோடய ட்ராயிங் புக்கை காமிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது என்னோடய ட்ராயிங் புக்கு. நான் 2 இது வச்சுருக்கேன், ஃபைலும் ட்ராயிங் புக்கும் வச்சுருக்கேன். இதில் அழகாக இருக்குது பார்த்தீங்களா ட்ராயிங் புக்கு. முன்னாடி பிக்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க நம்ம ட்ராயிங்குள்ளே போகலாம். இது நான் சும்மா ரஃபாக வரைஞ்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா இல்லை. ஐ டிடன்ட் லைக். ஓகே, இது எனக்கு மொத்தமே நான் என்னை சேர்த்து ஒரு 3, எனக்கு 2 ஃப்ரெண்டு உண்டு. என்னை சேர்த்து 3 பேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிடிக்குன்னா கமெண்ட்டில் சென்ட் பண்ணிடுங்க. இப்போது இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இதை தான், ட்ராயிங் நல்லா இல்லை தான், ஆனால் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு கேர்ள் ட்ராயிங் தான் வரைஞ்சிருக்கேன். இது ஒரு அனிமேஷன் கேர்ள். நம்ம வரைஞ்சிருக்கிறது வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு அனிமேஷன் கேர்ள். ஸோ இது வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போது இது கூட தான் நான் வரைஞ்சிருக்கேன் ட்ராயிங் புக்கில். இப்போ நம்ம ஃபைலில் பார்க்கலாம். ஃபைலில் ஃபைலில் எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் இருக்குது. எனக்கு அவ்வளோவா பிங்க் கலர் பிடிக்காது. எனக்கு லைக் பிளாக் கலர். ஓகே, இது பாதி தான் சின்ன வரைஞ்சது இருக்கும். ஸோ எதனால் சின்ன வரைஞ்சதுன்னு சொல்கிறேன். ஓகி நான் சின்ன வரைஞ்சது நல்லாவே நான் இருக்குது. சின்னத்தில் ஓகி நல்லா பார்ப்பேன். ஓகே, இது சில்ட்ரன்ஸ் டேக்கு நான் வரைஞ்சது. ஸோ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு போட்டிருப்பேன். மேம் வரைய சொன்னாங்க. ஸோ வரைஞ்ச சில்ட்ரன்ஸ் டேக்கு. அடுத்த ட்ராயிங் டான்ஸ். ஒரு 2 சிஸ்டர்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. இதுவும் நான் சின்ன வயசில் வரைஞ்சது தான். இது பேல் டான்ஸ். அதே அழகாக நிற்குது பாரு அந்த டால். அதே மாதிரி நம்மளால் நிற்கவே முடியாது. பேல் டான்ஸ் கற்றுக்கிறதுலாம் ரொம்ப டஃப்பு. ஓகே, அடுத்த இதை நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ராயிங், முதலாக வரைஞ்ச ட்ராயிங். இது ரொம்ப அழகாக இருக்குது. கண் அடிச்சுட்டு அழகாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பேபின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் பேபி, ஆனால் இதை பார்க்க எனக்கு மன்கி பேபி மாதிரி இருக்குது. ஸோ மன்கி மாதிரி இருக்குது, ஆனால் நான் பேபின்னு போட்டிருக்கேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்த என்ன வருது? ஒரு அழகான குட்டி பேபி கலைச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து இது கலர் பண்ணி கொஞ்சம் மோசமாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து இது ரேசிங் கார். என் தம்பி கூட சேர்ந்து வரைஞ்சிது. தம்பி வரைஞ்சானே, சும்மா நானே வரைஞ்சேன். இது பேர் கூட MC Queen Cards 3. MC Queen Cards 3. அடுத்த இது எங்கள் அம்மா இந்த மாதிரி வர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு அம்மா ஒரு குட்டி பிள்ளைக்கு முத்தை கொடுக்குற மாதிரி வரைய சொன்னாங்க. ஸோ நான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் ஜீசஸ் ட்ராயிங். ஐ லைக் ஜீசஸ். ஸோ எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஜீசஸ் வரைஞ்சிருக்கேன். அடுத்த ஒருத்தவங்க படிக்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் படிக்கிறாங்க. ஆமாம், ஒரு பாய் ஒரு கேர்ள். இது சின்ன செஞ்சது. ஸோ அசிங்கமாக இருந்திருக்கு. இது யோகா பண்ணுற மாதிரி. டாமி அப்படின்னு எழுதியிருப்பேன். நாய் வரைஞ்சி. அடுத்த ஒரு ஃப்ளார் வரைஞ்சிருப்பேன். சின்ன வயசு ட்ராயிங்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சின்ன வயசு வரைஞ்சது. நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைப்பீங்களா? சின்ன வயசு ட்ராயிங்கெல்லாம் சேர்த்து வைங்க, அது நல்லாயிருக்கும். ஓகே, இது பரதநாட்டியம் தீம். அடுத்த இது எங்கள் அம்மா பர்த்டே அன்றைக்கி வரைஞ்ச ட்ராயிங். ஸோ ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் ஒரு அம்மா பிள்ளைக்கு கைப்பிடிச்சி நடக்க சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இதே வரைஞ்சிட்டேன். அடுத்த சிங்கம், லயன். கிட்ட போகாத. ஐயோ ரொம்ப பயமாக இருக்கு. வேறு கிட்ட ஜூம் பண்ணி எடுக்காங்களே. ஓகே, ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது பார்க்க. கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சிட்டேன். சின்ன வயசு இருந்ததுனால கொஞ்சம் அசிங்கமாகிட்டு. இது ஒரு கேர்ள் ட்ராயிங். கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. மேக்கப் செட் யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் மாஸ்க் போட்ட மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இது சும்மா பார்க்க முடிச்சல ஏதாவது வரணுமேன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு வரைஞ்சேன். அவங்க பேர் கூட எல்விஷ் யாதவ். ஆமாம், எல்விஷ் யாதவ். யாருன்னே தெரியாது. எல்விஷ் யாதவ்னா யாருன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுங்களேன். அடுத்த ஒரு பெல்னா கிணறு. இதுக்குள்ளே உளுந்த மாதிரி அப்படியே மெதுவாக மேலே வரும், 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 மேலே வரும். இது செங்கல் வச்சு கட்டின மாதிரி இருக்குல்ல. இது எப்படி உள்ளக்க போயிட்டு வெளியே வரணும், உள்ளக்க போயிட்டு அப்படி வெளியே வரணும், உள்ளக்க போயிட்டு அப்படி வரணும். 3D பிக்சர். ஸோ அடுத்த நேச்சர் ட்ராயிங் தான் வரைஞ்சிருக்கேன். போட்டில் 3 பேர் இருக்கிற 1 2 3 1 2 3.
ஐ லைக் திஸ் ட்ராயிங். ஓகே, அடுத்து என்ன வருது? இது வந்து ஒரு கேர்ள் ட்ராயிங். இதுக்கான மேக்கப் செட் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ரேயான மேக்கப் செட்டு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, குப்பையில் போடுங்க. அது ட்ராயிங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஐ லைக் ஹேர் ஸ்டைல். எனக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் ஷேடிங்காக இருந்துச்சு, அது நல்லா இருக்கு. அடுத்த இது வந்து விவசாயம், ஃபார்மர்ஸ் வேலை பார்க்குறது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த ட்ரீ தான். ஏன்னா இந்த ட்ரீ தான் கொஞ்சம் ஷேடிங் போட்டு கொஞ்சம் எஃபெக்டாக வரைஞ்சிருப்பேன். மற்றபடி ஐ டிடன்ட் லைக். ஓகே, இதோட வேறு கேட் இருக்குது. கண்ணு சும்மா பார்க்க முடிச்சுல, அது உண்மையான கண்ணு மாதிரி இருக்குல்ல. வெரி அழகாக இருக்குது. இல்லை பை ஜெர்சி கூட போட்டிருப்பேன். ஆமாம், தட் இஸ் மை நேம். ஓகே, க்யூட் கேட் பை ஜெர்சி. இதில் சேவ் வாட்டர் பார்த்து நான் வரைஞ்சிருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி தண்ணியை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கைக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ இதோட நான் வேறு எந்த ட்ராயிங் பண்ணலை, முடிஞ்சுது. ஸோ அடுத்த பண்ண உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே, பாய், நன்றி, வணக்கம். ஓகே.